இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அறிவிப்புகள் விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு சம்மந்தமான அறிவிப்பு. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பொது விநியோக திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலமாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 7/5/2021 முதல் 30/6/2023 வரை 15 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இணையவழி மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவர் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு ரேஷன் கார்டு வரனா உங்களுடைய வட்ட வழங்கல் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்களோட ரேஷன் கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு எஸ்எம்எஸ் வரும். இந்த மாதிரி புதிய குடும்ப அட்டைக்கு அப்ளை செய்வதற்கு பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை அவர்களுக்கு வருவதற்கு முன்பே எஸ்எம்எஸ் மூலமாக அவங்களுடைய குடும்ப அட்டை எண் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த குடும்ப அட்டை எண்ணை மட்டும் வைத்து நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு குடும்ப அட்டை வராமல் இருக்கும், எஸ்எம்எஸும் வராமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்களுடைய புதிய குடும்ப அட்டைக்கான அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNPDSன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TNPDS.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு TNPDS வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே இரண்டாவதாக மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போதே ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிருக்கும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை வரும். அடுத்ததாக ஆவண சரிபார்ப்பு, அதற்கு அடுத்ததாக துறை சரிபார்ப்பு நிலை, அடுத்ததாக துறை சரிபார்ப்பு முடிந்த பிறகு தாலுக் வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலைன்னு சொல்லியிருக்கும். இந்த 4 ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் உங்களுக்கு ரேஷன் கார்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதே டைமில் எஸ்எம்எஸ் ஆகும் ரேஷன் கார்டு நம்பர் வந்துடும். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் பொருட்கள் பெறுவது சம்பந்தமான அறிவிப்பு. ரேஷன் கடைகளுக்கு ஒருவருக்கு பொருட்கள் இல்லை என மறுக்கவோ பிறகு வாங்கி கொள்ள மறுக்கூறவோ கூடாது என்று ஊழியர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது கோடை வெயில் சுட்டெரிப்பதால் பகல் வேளையில் மக்கள் வெளிவர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வரும்போது அனைத்து பொருட்களையும் வழங்க அறிவுறுத்திய தமிழக அரசு பொருட்களை தடையின்றி TNCACயை கேட்டுக்கொண்டுள்ளது. இதனால் ரேஷன் கடை திறந்துக்கும் போது நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும். இதுதான் இரண்டாவது அறிவிப்பு. இதுதான் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.